வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் யுஎஸ்சிஐஆர்எஃப் ஆர்எஸ்எஸ் மற்றும் ஆர்என்ஏடபிள்யூக்கு சாங்ஷன்ஸ் கொடுக்கணும், அமெரிக்காவில் தடை விதிக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை மிக கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு நாட்டினுடைய அமைப்புகள் அப்படிங்கிற வகையில் புரிஞ்சுக்க முடியுது, உளவு அமைப்பையும் தடை செய்யணுங்கிற மாதிரியான பரிந்துரைகள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இது வந்து த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஐ திங்க் இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு பாடி தான் இது. உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்குது. ஐதர் இட் மஸ்ட் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், பட் திஸ் இஸ் அ யுஎஸ் கவர்மெண்ட் பாடி. இது அவங்க வந்து ஆர்என்ஏடபிள்யூ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், இந்தியாவோட வெளியுறவு உளவு அமைப்பு மற்றும் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேரையும் பேன் பண்ணணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் மத சுதந்திரத்தில் பெரிய அளவில் தலையிட்டு சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க மத சுதந்திரத்தை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணணும்னு கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து யுஎஸ்சிஐஆர்எஃப், திஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்காவின் ஆணையம் வந்து தொடர்ந்து பரிந்துரைகளை 7வது ஆண்டாக செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணணும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஆர்என்ஏடபிள்யூ ரா உளவு அமைப்பை பேன் பண்ணணுன்னு முதன்முறையாக வந்து இந்த பரிந்துரை செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதாவது 2025 அவங்க பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது முறை அவங்க சொல்கிறது. ராக்கு 2வது முறை, அவங்களுக்கு வந்து 7வது முறை. 2025 இப்போ 2வது முறையாக ரா உளவு அமைப்பை தடை பண்ணணும்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, அந்த பன்னூன் குர்பத்வந்த் சிங் பன்னூன், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய தனி சீக்கிய நாடு கேட்கக்கூடிய குர்பத்வந்த் சிங் பன்னூன், அவரை கொலை பண்ணுறதுக்கு ஆர்என்ஏடபிள்யூ தான் சதித்திட்டம் தீட்டுச்சு. அதுக்கு வந்து ஆர்என்ஏடபிள்யூவோட அன்றைய ஊழியராக இருந்த விகாஸ் யாதவ் தான் வந்து சதித்திட்டம் தீட்டினார் என்பது வந்து நிரூபணமாகவே ஆகியிருக்கு. அது எப்படின்னா வந்து மிடில்மேன் ஒருத்தர் அப்ரூவராக மாறிட்டான். கரெக்ட். அந்த மிடில்மேன் ஒருத்தனை அப்ரூவராக மாறி விகாஸ் யாதவ் தான் என்னை கொலை பண்ண சொன்னார்னா, அந்த மிடில்மேன் வந்து நிக்கில் குப்தா நினைக்கிறேன். ஆமாம், அந்த மிடில்மேன் வந்து அவன் எப்படி மாற்றான்னா, கூலிப்படைக்கு அவன் வந்து காசு கொடுக்கும்போது அந்த கூலிப்படை வந்து ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா உளவுத்துறையோட ஷேடோவாக இருந்திருக்கு. டபுள் ஏஜென்ட் இல்லை, ஷேடோ. அவங்க வந்து இந்த மாதிரி யாராவது கூலிப்படை வந்து இது பண்ணணுன்னு கேட்டாங்கன்னா போட்டு கொடுக்க தான் அவன் வேலை. ஸோ அந்த கூலிப்படையை ஏற்பாடு செஞ்சதில் முக்கியமான பங்காற்றிய ஒரு நபர் வந்து அப்ரூவராக மாறிட்டான். அந்த அப்ரூவரை வந்து பணியமர்த்தியது விகாஸ் யாதவ் என்ற ஆர்என்ஏடபிள்யூவோட ஆஃபீஸர் அமெரிக்காவில் இருந்து. இது சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஒரு அட்டுழியத்தை இந்திய உளவு அமைப்பு வெளிநாட்டில் செஞ்சது. ஆரம்பத்தில் ஃப்ரெஞ்சு குரூப் பண்ணாங்க, அப்புறம் ஒரு விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை சொன்னாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்து அவனை அந்த விகாஸ் யாதவை ஃப்ரெஞ்சு குரூப் பண்ணாங்க, அப்புறம் அவன் வந்து டிஸ்மிஸ்டு ஸ்டாஃப்னானுங்க, அப்புறம் ஒத்துக்கிட்டானுங்க. ஸோ இப்போயும் அந்த கேஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. மோடி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கக்கூடிய கேஸ். ஸோ 2வது முறையாக ஆர்என்ஏடபிள்யூ உளவு அமைப்பை கைது செய்ய வேண்டும் என்று தடை செய்ய வேண்டும் என்று ரெக்கமெண்டேஷன் போயிருக்குது. சுதந்திர இந்திய வரலாறில் ஒரு இந்தியாவோட உளவு அமைப்பு, ஏன்னா ரா உளவு அமைப்பு வந்து ஐ திங்க் 60களிலே நம்ம தான் துவங்கப்படுது. அதன் பிறகு இப்போ முதன்முறையாக அது ஒரு வெளிநாட்டில், அதுவும் உலகின் நம்பர் 1 வல்லரசு தடை செய்யணும்னு கேட்பது மோடி அரசாங்கத்தின் ஒரு சாதனை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்எஸ்எஸ் பேன்ன்றது தொடர்ச்சியாக 7வது முறையாக கேட்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து ஆர்என்ஏடபிள்யூ ஈக்குவேட் ஆகிருக்கிறதுன்றது வந்து இந்தியா எந்த அளவுக்கு, இந்திய நிர்வாகம், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு வந்து நசிந்து சின்னாபின்னமாகி நாரிப்போய் கிடக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவ்வளோ சீக்கிரம் ட்ரம்ப் ஒன்றும் பேன்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து 7 வருஷத்தில் இவருக்கு இப்போ 1 வருஷம் முன்னாடி பைடன், அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து இதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற பல அட்டூழியங்களுக்கு மோடி அரசு வந்து கண்டும் காணாமல் செவிமடுக்காமல் இருப்பதால் வந்து அவர்கள் வந்து இதை ஒன்றும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ரெக்கமெண்டேஷனை 7வது முறையாக ஆர்எஸ்எஸுக்கும் 2வது முறையாக ஆர்என்ஏடபிள்யூக்கும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பது வந்து இந்திய அரசும் இந்த உளவு அமைப்பும் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயங்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோர் தேன் ஆர்எஸ்எஸ், ஆர்என்ஏடபிள்யூ ஷுட் ஹேங் இட்ஸ் ஹெட் இன் ஷேம். ஒரு உலகின் நம்பர் 1 வல்லரசு ஆர்என்ஏடபிள்யூவை வந்து தடை பண்ணணும்னு கேட்குதுன்னா எந்த அளவுக்கு சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாக கூலிப்படையாக ஆர்என்ஏடபிள்யூ மாறி போயிருக்கிறது. சரி, அதை தான் செஞ்சியா, உனக்கு அதை செய்யறதுக்கு ப்ராப்பராக செய்யறதுக்கும் துப்பு இல்லை. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். சிஐஏவோ எஃபிஐயோ இந்த மாதிரி அல்லது இப்போ மொசாதோ அல்லது வந்து M5ஓ
அப்போ பிரிட்டிஷ் ஏஜென்சி அந்த மாதிரி அட்டூழியங்கள் அவங்களும் பண்ணுறானுங்க. எலிமினேட் பண்ணுறது எல்லாம் அப்படிங்கிறது ஃபாரின் சைடில் போய் செய்வாங்க. வெளிநாடு அவனுக்கு தன்னை காப்பாற்றிக்கிற வல்லமை உண்டு, உனக்கு அந்த திறமையும் இல்லாமல் மாட்டிக்கணும் முடிக்கிறல்ல. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த விகாஸ் யாதவ் கேஸில் வந்து பன்னூன் கேஸில் RNDW அன்னைக்கு சீஃபாக இருந்தவர் ஷுட் ஹவ் பின் சாக்டு. ஏன்னா வந்து அவர் வந்து செய்த தவறு வந்து இந்தியாவோட மிக முக்கியமான, ஏன்னா RNDW வந்து இந்தியாவுக்கு தேவையான ஒரு உளவு அமைப்பு. இந்தியாவோட பாதுகாப்புக்கு இந்தியாவுக்குள்ளே செயல்படுகிற இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கும் வேறு பல உளவு அமைப்புகளுக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதற்கு இணையான பொறுப்பு வெளிநாடுகளிலிருந்து உளவு தகவல்களை சேகரித்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய RNDWக்கு இருக்குது. RNDW மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை. இப்படி பங்க்லிங் பண்ணி நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதோட தலைவர் வந்து உடனடியாக வந்து அவர் அதற்கு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி ஃபிக்ஸ்ட் அண்ட் யூ மஸ்ட் பி நெயில்டு. இதற்கு யார் பொறுப்போ அந்த தலைமை பொறுப்பில் இருந்த RNDWவோட தலைமை அதிகாரி உடனடியாக வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் சட்டத்தை என்ன தண்டனையோ, இது ரொம்ப டிக்லிஷான இஷ்யூ, பட் அவர் வந்து யூ ஷுட் ஹவ் பீன் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். அவரை சாக் பண்ணணுமா, கைது பண்ணணுமா, ஜெயிலில் போடணுமா, அதெல்லாம் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் துறை ரீதியிலான ஒரு விசாரணை. யூ மஸ்ட் பி நெயில்டு. நெயில்டுன்றது வந்து துறை ரீதியான விசாரணை போதாது. அது வந்து ஏதோ மாரல் டர்பிட்யூடில் பண்ணிட்டான், இல்லை பிடிச்சிட்டு யாரையா போட்டு அடிச்சிட்டான், இல்லை 10 லட்ச ரூபாய் திருடிட்டான்னா அதெல்லாம் பண்ணலாம். இது வந்து இந்தியாவோட மானத்தை கப்பலேற்றிய விகாஸ் யாதவும் RNDW அதிகாரியும் அவருக்கு தலைமை தாங்கிய அன்றைய டைரக்டர் சீஃப் ஆஃப் RNDWவும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு, அவங்களுக்கு சட்டம் வந்து ப்ராப்பராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. உளவு அதிகாரிகளுக்கு வந்து தனி சலுகைகள் உண்டு, நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் கண்டிப்பாக RNDW சீஃபாக அந்த பீரியடில் இருந்தவர் மஸ்ட் பி, அதனால தான் நான் சொன்னேன் மஸ்ட் பி நெயில்டு. நெயில்டுனா அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது சிறைவாசமாகவும் இருக்கலாம், அல்லது டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவர் மஸ்ட் பி நெயில்டு. அதை வந்து கவர்மெண்ட்டு செய்யலை. விகாஸ் யாதவை காப்பாற்றிச்சு, என்னென்னமோ சால்ஜாப்பெல்லாம் சொன்னாங்க, கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி RNDW டெசிக்னேட் பண்ணணும்னு சொல்லும்போது, மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன்ஸ் டெசிக்னேட் பண்ணணும்னு சொல்லும்பொழுது, இந்த நிலைமைக்கு RNDWவை உள்ளாக்கிய அந்த RNDWவோட தலைமை அதிகாரியாக அந்த கட்டத்தில் இருந்தவர் கண்டிப்பாக வந்து இம்மிடியேட்டாக மஸ்ட் பி ப்ரொசீடட் அப்பான். ஏன்னா இந்தியாவுக்கு மிக முக்கியமான இந்த உளவு அமைப்பு இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை பண்ணி அதை பண்ணுறதுக்கும் துப்பு இல்லாமல் மாட்டிக்குதுன்னா இன்எஃபிஷியன்சி இஸ் அன்பார்டனபிள் இந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ மோடி அரசு இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். உளவு அமைப்பை நீங்கள் வந்து சாங்ஷன் பண்ணணும்னு அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைப்பு கேட்குது அப்படின்னா RSSஐ கேட்குறத புரிஞ்சுக்கலாம். RSSோட RNDW ஈக்குவேட் பண்ணுறதுன்றது, இது பார்த்திங்கன்னா RSS ஒரு தனியார் அமைப்பு, RNDWன்றது யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கவர்மெண்டல் ஏஜென்சி, தட் டு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டெமோக்ரஸியோட கவர்மெண்டல் ஏஜென்சி, தட் டு எ ஸ்பை ஏஜென்சி தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்காவிடமிருந்து எழுவது மோடி அரசாங்கத்தின் மிக மிக மோசமான ராஜதந்திர தோல்வி. இதற்கு பொறுப்பானவர்கள் எந்த மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். RSSை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரிலீஜியஸ்க்காக இல்லை அவங்க பேசக்கூடியது அது வந்து சமூக நல்லெண்ணத்துக்கு எதிராக இருக்குங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். பட் நீங்கள் RNDWன்னும் போது அது அன்றைக்கு இருந்த ராவனுடைய சீஃப்ங்கிற வரைக்கும் போகிறீங்க. இடையில் ஒரு விஷயம் பேசப்பட்டது, இது வந்து NSA வரைக்கும் கூட அவருடைய டேபிள் வரைக்கும் அந்த பக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போச்சு இல்லையா? பட் அதோட அதற்கு பிறகு ஒரு வழியாக சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கிற செய்தியும் வந்தது. ஆமாம், அஜித் தோவல் வரைக்கும் போகுனாங்க. அஜித் தோவல் தான் ஸ்கின்னை காப்பாற்றிக்கிட்டாரு, RNDW மாட்டி விட்டார். இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இட் இஸ் அன்ஃபிட் இன் ஹேண்ட்லிங் ஃபாரின் அஃபேர்ஸ்ன்றதுக்கு இந்த ஒரு கேஸ் உதாரணம். எல்லாம் தெரிஞ்ச ஆளினால் அழுகிற அஜித் தோவல் அவர் NSAவாக இருக்கும்போது தான் இது நடக்குதுன்னா அவருக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த உளவு அமைப்புகள் எல்லாம் அவரோட கண்ட்ரோலில் வருது, இன்க்ளூடிங் த RNDW. அண்ட் தேர் ஆர் 24 ஏஜென்சிஸ், IB, RNDW, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு 24 ஏஜென்சிஸ் இருக்குது. NSA கிட்ட போவோம், இட் வில் பக் ஸ்டாப்ஸ் அட் அஜித் தோவல்ஸ் டோர் ஸ்டெப்ஸ். நாங்கள் தப்பிச்சிட்டாரு. ஆனால் தான் தப்பிச்சுட்டு ஆர்கனைசேஷனை வந்து அவர் வந்து காட்டி கொடுத்துட்டார். மென்மேக்கம் மென்மேகோ, இன்றைக்கி அஜித் தோவல் இருப்பார், நாளைக்கு XYZ இருப்பாங்க. நிரந்தரமாக யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஆச்சு அவருக்கே இப்போயே வந்து 88 இயர்ஸ், 86, 87 இயர்ஸ். இஸ் ஆன் அ லாஸ்ட் லெக்ஸ் ஆஃப் இஸ் லைஃப், ஃபேக் அண்ட் ஆஃப் இஸ் லைஃப். அவர் வந்து அவருக்கு கெட்ட பேர் வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆர்கனைசேஷன் த இன்ஸ்டிடியூஷன் இஸ் பிக். RNDW மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை, நிச்சயமாக தேவை. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒன்று கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை. இட் வாஸ் இந்திரா காந்திஸ் பிரெயின் சைல்டு. மொரார்ஜி தேசாய் இதை டெசிமேட் பண்ணார். அதனால தான் வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டை கவுத்ததில் RNDWக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டுன்னு சொல்லுவாங்க.
மறுபடியும் இந்திரா காந்தி 80ல் வந்த பிறகு தான் அது வந்து ஃபைன் டியூன் ஆச்சு. இப்படி இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டில் போய் இந்த அமைப்பு மாற்றுதுன்னா இதுக்கு பொறுப்பானவங்க அட் வாட் லெவல் மோடி கவர்மெண்ட் வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு விஷயம், RNDW இஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு த பிரைம் மினிஸ்டர். எல்லா கேஸையும் அவன் NSA மூலமாக ரூட் பண்ண மாட்டான். அஃப்கோர்ஸ் சம் ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் வேணால் இருக்கலாம் ஒழிய இம்பார்ட்டண்ட் கோர் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே RNDW சீஃப், த டைரக்டர் ஆஃப் RNDW is continuously reporting to the prime minister, none other than the prime minister. IB director அது வந்து ஹோம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். RNDW is only answerable to the prime minister. Of course the NSA national security advisor will be kept on the loop on many matters, not on all matters. On sensitive issues the RNDW chief is answerable only to the prime minister, not even to Ajit Doval who is an NSA. அப்போ இந்த மாதிரியான ஒரு சார்ஜ் வருதுன்னா இது மோடிக்கு வந்து அவமானம். RNDW பேன் பண்ணணும்னு US கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்துருக்கக்கூடிய 2வது முறையாக கொடுத்துருக்கக்கூடிய 2வது ஆண்டாக தொடர்ச்சியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த பரிந்துரை என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. பிரதமர் நரேந்திர மோடி வெட்கி தலைமுடிய வேண்டும். ஏன்னா நேரடியாக இந்த அமைப்பு பிரதமருக்கு கட்டுப்பட்டது. நேரடியாக ஒரு நாளைக்கு 3 தடவை அனுபவம் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு RNDW டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணுவார். எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸு, இன்ஃபேக்ட் மோடி கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம், இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ்லையும் சில சில்மிசங்களை வந்து RNDW பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மெயின் வந்து ஃபாரின் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த மாதிரியான இன்னொரு நாட்டில் அமெரிக்காவில் போய் அவன் சாயில் ஒரு இந்தியன் ஆன்டி இண்டியான்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கான சதித்திட்டத்தை உங்கள் ஏஜென்சியோட ஆள் ஒருத்தன் பிளான்ட் பண்ணியிருக்கான்னா அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா உங்களுக்கு வெக்கமாக இல்லை? இது நான் கேட்குறேன். அப்போ கெட்டது செய்யவும் உங்களுக்கு துப்பு இல்லை. அப்போ ஒழுங்காக இருக்கணும். நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப். இந்த டர்ட்டி ஒர்க்கை எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் செய்கிறான். ஆமாம், SCB, CIA, KGB, M5, மொசாது எல்லாரும் பண்ணுவானுங்க. ஆனால் அவன்லாம் மாட்டிக்க மாட்டான். வரைக்கும் அது ஒரு கான்ஸ்பிரசியாவே அல்லது அவ்வளோதான் இருக்கும். லட்டு மாதிரி போய் மாட்டுவானா, அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே. ஆமாம், லட்டு மாதிரி போய் மாட்டியிருக்கான்ல. மோடி வந்து எந்த அளவுக்கு வந்து நிர்வாக திறமை அற்றவர் என்பதற்கு இதுவே ஒரு சாலச்சிறந்த உதாரணம். ஆகவே இந்த பிரச்சனையில் RNDW தடை பண்ணணும் என்றது தான் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. RSSஐ தடை பண்ணணும்னு கேட்டது வந்து வருஷம் நடக்குது. அதுக்கு ஒன்றும் இங்கே இந்தியாவில் பெரிய மதிப்பு இருக்காது. ரெண்டாவது வந்து அதில் வந்து முழுக்க வந்து பிஜேபி யுஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சொல்கிறத நம்ம ஒன்றும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. இட்ஸ் இன்டர்னல் மேட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் தலையிடாது. RSSஐ பேன் பண்ணணும்னு நீ சொல்லாத, இட் இஸ் அவர் இன்டர்னல் மேட்டர். அங்கே பிரச்சனை இருக்குது எங்களுக்கு RSS, பட் வி வில் சால்வ் இட் அவுட். ஆனால் RNDW பேன் பண்ணணும்னு கேட்டது வந்து அட்ரோஷியஸ். அதுக்கு மோடி கவர்மெண்ட் கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. ஏன்னா நிர்வாக MEA வந்து ஸ்போக்ஸ் பர்சன் லெவலில் தான் அதுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் யாரும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் மாதிரியான விஷயங்களாக தான் அது பதில். சேர்த்து 2 பேரும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அந்த அமைப்பை பேன் பண்ணணும்னு US இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கமிஷன் கேட்குதுன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு, வெட்கி தலைகுனியணும். ஆனால் மோடி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான நாம்ஸும் எந்த விதமான மான உணர்ச்சியுமே கிடையாது. அதனால் திஸ் கவர்மெண்ட் இஸ் அ ஷேம்லெஸ் கவர்மெண்ட். இது எதை பற்றியும் கவலைப்படாது. இந்திய அரசாங்கத்தோட அமைப்புகளாக அவயவங்களாக இருக்கக்கூடிய ஒன்றொன்றையும் மோடி கவர்மெண்ட் வீக்கெண்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி RNDWக்கு இந்த கெட்ட பேர் வந்தது காரணமே மோடி தான். ஏன்னா இந்த மாதிரியான பிளாட் வந்து டாப் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இன்னொரு நாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய அவன் சிட்டிசனை அவன் ஆன்டி இண்டியான்றதுக்காக நீ போட்டு தள்ளுவேன்னா இட் இஸ் அ ஜங்கிள் ராஜ். நீ வந்து உன்னை சூப்பர் பவராக நினச்சிக்கிற. கமேனியை போய் அமெரிக்காக்கார நினச்ச மாதிரி அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த சாமர்த்தியமாக இருக்குது. உனக்கு சாமர்த்தியமும் இல்லை. கெட்டது செய்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியமும் இல்லாமல் கெட்டது பண்ணுற வெறி மட்டுமே இருக்குன்னா இந்தியாவை வந்து மிகப்பெரிய நெருக்கடியான நிலைக்கு மோடி கவர்மெண்ட் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. குளோபல் ஹிந்துத்வா என்கிற அளவுக்கு RSS தன்னுடைய ரூட்ஸை வந்து சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் டயாஸ்போராவில் பரப்புகிறார்கள் அப்படிங்கிறதாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனாக நான் கேட்குறேன். எஸ், தட்ஸ் ட்ரூ. குளோபல் ஹிந்துத்வா இஸ் அ த்ரெட் டு வேர்ல்டு பீஸ்னுவாங்க. RSS இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு உலகம் பூரா கிட்டத்தட்ட 192 நாடுகள் இருக்குது உலகத்தில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 140 நாடுகளுக்கு மேலே RSS ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. வெவ்வேறு பெயர்களில் கரெக்ட், வெவ்வேறு பெயர்களில். ஸோ குளோபல் ஹிந்துத்வா இஸ் அ த்ரெட் டு வேர்ல்டு பீஸ் அண்ட் செக்யுலர் நேச்சர் ஆஃப் த குளோபல் கம்யூனிட்டி.
அதெல்லாம் இதுலேருந்து தெளிவாக தெரிய வருது. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன வேணா பண்ணுடா. இதில் பதில் வரும் பொழுது அது பாஜகவின் ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் பேசும்போது அமெரிக்காவில் இருக்க ஹிந்து டெம்பிள்ஸ், ஹிந்துஸ் மீதான தாக்குதலை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இங்கே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு பதில்ங்கிறது கரெக்டாக இருக்குமா? அமெரிக்காவில் ஹிந்துஸ்க்கான அப்படி ப்ரொடெக்ஷன் இல்லை, அவங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அதை பதிவு பண்ணியிருக்கணும், இல்லை அதை எதிர்த்து இருக்கணும், இல்லை எவ்வளோ இடத்துல நீங்கள் இதை சைட் அவுட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் நீங்கள் அந்த டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க. அந்த டிஃபென்ஸ் இப்போ எதுக்கு எடுக்கிற? அது வேற, இது வேற. அவன் எப்போல்லாம் இந்தியன் டயஸ்போராவை அடிக்கிறானோ, டெம்பிள்ஸ் அடிக்கிறானோ, அப்போ நீ அப்ஜெக்ட் பண்ணு. ஆனால் இந்த இஷ்யூ வரும்போது நீனா ஓகேமான்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை. நீ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே பல டர்ட்டி கேம்ஸை ப்ளே பண்ணுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை விட அதிகமான கேவலமான காரியங்களை R&W பண்ணுது. சரி, பண்ணுறதுக்கான தேவை கூட இருக்கலாம். R&Wவை மன்னிச்சிடலாம், கேடுகட்ட காரியம் பண்ண. ஏன்னா அவனுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஆர்எஸ்எஸ்ஸை மன்னிக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் பிறந்து வளர்ந்த இயக்கம் அங்கே போய் மதவெறியை தூண்டிகிட்டு இருக்க. அதனால் ஆர்எஸ்எஸ் தான் இதில் மெயின் கல்பிரிட்டு. இன்னும் ஒன்று, இப்போ இவங்க வந்து எப்படியாவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பிடிச்சி, சென்ட்ரல் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை பிடிச்சி யூஎஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பெரிய அளவில் இந்த இஷ்யூ வராமல் பார்த்துப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போத் ஆர்எஸ்எஸ் அண்ட் R&W வில் வெதர் திஸ் கிரைசிஸ். இதை அவர்கள் கடந்து வருவார்கள். ஏன்னா சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, த அதர் சைடு ஆஃப் தோஸ் ஹூ ஆர் கிரிட்டிசைசிங் இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் திஸ், அவங்க இன்னும் ஸ்டெப்பாக பண்ணணும், நெயில் டவுன் பண்ணணும். அது பண்ணலைன்னா அவங்களால வந்து நினச்சதை சாதிக்க முடியாது. என்ன இப்போ இதை சைட் பண்ணதற்காக காங்கிரஸும் ராகுல் காந்தியும் மிக கடுமையாக விமர்சனங்களை சந்திக்கிறாங்க. ஸ்னேக் ஆன் தி ஸ்லீவ்ங்கிற லெவலுக்கு விமர்சனம் வைக்கப்பட்டு ஒரு படி மேலே போய் R&W பார்த்து பாகிஸ்தான் பயப்பட்டா ஓகே, ராகுல் காந்தி ஏன் பயப்படுறாரு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் விமர்சனங்களை ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் மேலே அது வைக்கிறாங்க. வழக்கமாக பிஜேபியோட வக்ர புத்தி. அது கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது, தனி மனித தாக்குதல்கள். ஆர்எஸ்எஸ்ஸையும் R&Wயும் ஏன் ஈக்குவேட் பண்ணான்னா அது என்னென்னு காரணத்தை கண்டுபிடி. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல்களை எதுக்கு நீ இறங்குற? R&W ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான டர்ட்டி ஒர்க்ஸை நீங்கள் இந்தியா பூரா குறிப்பாக சவுத் ஏஷியாவில் பண்ணிகிட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. இந்தியாவில் வேணால் நீ இதை மறைச்சிக்கிட்டு பண்ணலாம். குளோபல் இன்டெலிஜென்ஸ், எஸ்பெஷலி US இன்டெலிஜென்ஸுக்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன், எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அமைப்பு என்பது நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ்க்கு அது நல்லாவே தெரியும். துல்லியமாக நம்மளோட அதிக விஷயங்களோட தான் அவங்க வச்சுருப்பாங்க. பட் இதை பார்த்து மோடி கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக திருந்துமான்னு நமக்கு தெரியல. இப்போ அட்டாக் ஆன் தி மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள், இது தொடர்பாக இந்த USCIRF ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கிரவுண்டுக்கு போனோம்னா இந்தியாவில் அதுக்கே சாங்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரம் த கிரவுண்டு போனால் இன்னும் துல்லியமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பாக இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நீண்ட நாட்களாக இருந்த கரஸ்பாண்டன்ஸை கவர்மெண்ட்டை வெளியில் அனுப்புனாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ரொம்ப நாள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிரான டீட்டெயில்ஸ் டேட்டாஸை சைட் பண்ணவங்களாம் அனுப்புனாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போ டேட்டா வெளியில் போகிறது, இன்ஃபர்மேஷன் வெளியில் போகிறத மோடி கவர்மெண்ட் சிக்கலாக பார்க்கிறதா? ஆமாம், நேச்சுரலி. தட்ஸ் வை திஸ் கால் நோ டேட்டா அலையன்ஸ். என்டிஏ கவர்மெண்ட் ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி இட்ஸ் நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். இது டேட்டாவே எங்களுக்கு வேணாம். டேட்டா இருந்தால் தானே நீ எங்களை அடிப்பேன். உனக்கு டேட்டாவே கிடையாது. இப்போது நான் ஒரு டேட்டான்னு ஒரு காக் அண்ட் புல் ஸ்டோரியை கொடுப்பேன். அதில் லாஜிக்கும் இருக்காது, தலையும் இருக்காது, வாலும் இருக்காது, முண்டை மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நாங்கள் எப்படி வேணால் பேசுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கேம் பிளான். சம்பந்தமாக கேட்டிங்கன்னா நோ டேட்டா அப்படின்னு வருது. கன்வர்ஷன் ரிலேட்டடாக லவ் ஜிஹாத் போடப்பட்ட கேசஸ் எவ்வளோ கன்விக்ஷன் கேட்டால் டேட்டா கிடையாதுங்கிறீங்க. இப்போ இந்த மாதிரியான ரிலீஜியஸ் கன்வென்ஷனில் அப்போ சத்தீஸ்கர்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இப்போ கெசட்டில் கொடுக்கணும் ரிலீஜியஸ் கன்வென்ஷன் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அசாம் அந்த இதை ஏற்கனவே மூவ் பண்ணிட்டாங்க. உத்தரகாண்டில் உங்களுக்கு UCCயை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது டார்கெட்டிங் ஆஃப் மைனாரிட்டிஸ். அப்போ யார் தான் கொஸ்டின் பண்ணுவா? இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கேட்க வேண்டாம் அப்படின்னா இப்போ இது இந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வரணும், வந்தால் மோடி கவர்மெண்ட் ஏற்றுப்பாங்க. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான், பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான். பீப்புள் ஷுட் ஹிட் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பிஜேபி ஷுட் பி டிஃபீட்டட் எலக்ட்ரலி. அது நடக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் தெருக்களில் இறங்கணும். சட்டமன்றத்திலேருந்து நாடாளுமன்றத்திலேருந்து பிஜேபி தூக்கி எறியப்பட வேண்டும். அதை செய்யாமல் நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை செய்யாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த எண்ட் ஆஃப் த டே என்ன டெமோக்ரஸி, எலக்ட்ரல் டெமோக்ரஸி, எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்குறான்றதை பொறுத்து தான். மெஜாரிட்டி இல்லாமல் நீ ஜெயிச்சா கூட கவர்மெண்ட் கையில் இருந்தனா யூ கேன் சப்ரஸ் தி கம்யூனல் ஃபோர்ஸஸ். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரெசன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா பிஜேபியை வீழ்த்துறது என்பது கடினம். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ பாஜக அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஒரு எம்எல்ஏ எம்பியாக கூட நான் முஸ்லீம்ஸ்க்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க மாட்டேன்னு டேரிங்காக போகிறாங்க அப்படின்னா,
அப்போசிஷனும் அதை குறைச்சிட்டு தானே வந்திருக்காங்கங்கிற பேட்டர்ன் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல பிஜேபி நினைத்தது தான் நடக்கிறதுங்கிற ஒரு பார்வை வரும்போது வேற என்ன அவங்ககிட்ட ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போசிஷன் அது இல்லை அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம். மைனாரிட்டிஸை வந்து கார்னர் பண்ணுறதுன்றது பிஜேபியோட ரொம்ப ஆபத்தான இந்த போக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலில் ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் மட்டுமே நம்ம தோக்கடிச்செல்லாம் சாதிச்சிட முடியாது, கண்டிப்பாக முடியாது. Eternal vigil is the price for democracy. Eternal vigil is the price for democracy and freedom. 24 மணி நேரமும் 365 நாளும் ஜீவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும், நீ 50 வருஷம் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தாலும், நீ ஜீவித்திருக்க ஒவ்வொரு நொடியும் நீ விழிப்புடன் இருப்பது, மதவாத சக்திகளுக்கு எதிராக துடிப்புடன் விழிப்புடன் இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய விலை. இதை புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து this a fight will go on forever. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்.